சிறு புஸ்தகம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனைப் போல மதுரமாயிருக்கும் என்றான். வானத்தில் இருந்து இறங்கி வந்த தூதன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் யோவான் அந்த தூதனை தரிசிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்து கேட்கிறார். இந்த தூதன் வானத்திற்கு நேராக தன் கையை உயர்த்தி பேசுவதற்கு முன்பாக வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் யோவானிடம், 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று சொல்லிற்று. அந்த சத்தம் இப்போது மறுபடியும் யோவானோடு பேசிற்று. வானத்தில் இருந்து இறங்கி வந்து சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை போய் வாங்கிக் கொள்ளுமாறு வானத்தில் இருந்து பிறந்த சத்தம் யோவானிடம் சொல்லிற்று. யோவான் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அந்த தூதன் யோவானிடம், நீ இதை வாங்கி புசி என்று சொல்லுகிறார். 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது யோவான் அதை எழுத வேண்டும் என்று இருந்தார். அப்போது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் அவரை எழுத விடாமல் தடை பண்ணிற்று. யோவான் தேவ ரகசியங்களை எழுதுவதற்கு முன்பாக அந்த ரகசியங்களை அவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியங்களை குறித்த தெளிந்த ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும். தனக்கு புரியாத ஒன்றை யோவான் எழுதக்கூடாது. ஆகையினால்தான் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதன் யோவானிடம், நீ இந்த புஸ்தகத்தை வாங்கி புசி என்று சொல்லுகிறார். யோவான் எழுதுவதற்கு முன்பாக அந்த புஸ்தகத்தை முழுவதுமாக படிக்க வேண்டும். அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்கள் யோவானுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். சத்திய வசனம் ஆவிக்குரிய போஜனம். சரீர பிரகாரமான போஜனத்தை புசிப்பது போல ஆவிக்குரிய போஜனத்தையும் புசிக்க வேண்டும். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை சுவைக்கும் போது அதன் சுவை எப்படி இருக்கும் என்பதையும் தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார். அந்த புஸ்தகம் யோவானுடைய வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆனாலும் அவருடைய வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருக்கும். யோவான் திறக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தியானித்து அவற்றின் தாற்பயங்களை புரிந்து கொள்ளும் போது அதில் உள்ள சத்தியங்கள் அவருக்கு மிகவும் கசப்பாய் இருக்கும். இனிமேல் நடைபெறப் போவதாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அந்த சம்பவங்கள் நடைபெறும் போது மனதிற்கு மகிழ்ச்சி இருக்காது. பயங்கரமான சம்பவம் இனிக்காது. அது கசப்பாகவே இருக்கும்.